நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். இல்லை என்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் இந்த வீடியோ என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம், உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், அது உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எஸ், அது உண்மை தான். ஆனால் அது ஒரு 50% உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது மூலிமா உங்களோட கெரியரை இன்னும் அழகாக பில்ட் பண்ணிட்டு போகலாம். பட் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் நீங்கள் டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஜாப் நேச்சரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஆனால் அது ஒரு 50% ஹெல்ப் பண்ணும். மீதி 50% என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீதி 50% உங்களோட பர்சனல் குவாலிட்டி, உங்களோட பர்சனல் ஆட்டிடியூட் தான் ப்ளே ஆகும். என்ன உங்களோட பர்சனல் குவாலிட்டியை பில்ட் பண்ணுறது மூலிமா இன்னும் உங்களோட கெரியரை பெட்டராக கொண்டு போக முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுக்கு இது பொருந்தும். நம்பர் 1, கோ டு யுவர் ஒர்க் ஆன் டைம். உங்களோட ஆஃபீஸ் ஆன் டைமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரெசன்ஸை ஆன் டைமில் கொடுங்க. ஸோ ஆன் டைமுக்கு ஆஃபீஸ் போங்க. நம்பர் 2, ஸோ ஆன் டைமில் மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க, ஒரு கஸ்டமருக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க, ஈவன் அது ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆன்லைன் காலில் கஸ்டமரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை ஆன் டைமில் அட்டன் பண்ணுங்கள். அது உங்களோட கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஒன்றுமே இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 3, ஒர்க்கு ப்ரொடக்டிவிட்டியில் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு 8 hours உங்களுக்கு ஒரு டேயில் வருதுன்னா அந்த 8 hours உங்களோட ஒர்க்கை எந்த அளவுக்கு ஆப்டிமலாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஃபோக்கஸபிளாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியுன்றதை பாருங்கள். நம்பர் 4, கம்யூனிகேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை ப்ராப்பராக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஈவன் அது ஒரு இமெயில் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா 1-to-1 மீட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் கால்ஸாக இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட கேட்குற கொஷின்ஸ்க்கோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற பதிலை எப்படி நம்மளால் ஈஸியாக, அது தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், ஸோ வாட் எவர் லாங்குவேஜை யூஸ் பண்ணி உங்களால் எப்படி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை ப்ராப்பராக உங்களால் கன்வே பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி பண்ண முடியலன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்பர் 5, ஸ்பீக் பொலைட்டாக வந்துட்டு உங்களோட கொலீக்ஸாகிட்டையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட பாஸ்கிட்டையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட கிளைண்ட்டுக்கிட்டையாக இருக்கட்டும், அந்த ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு தேவையில்லாத அன்னெசரி டாக்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணும். ஸோ ஸ்பீக் பொலைட். நம்பர் 6, நீங்கள் ஏதோ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜாப் வந்துட்டு ஒரு ஃபெயிலியரை நோக்கி போயிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் த ஃபெயிலியர் அண்ட் அதிலிருந்து நிறைய கற்றுக்கிட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அசைன் ஆகிற ஜாபில் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். அது உங்களை அடுத்தடுத்த பெட்டர்மெண்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நம்பர் 7, ஷோகேஸ் யுவர் ஒர்க். கண்டிப்பாக உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட ஒர்க்கு உங்களை பற்றி பேசணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். சில பேரை பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட க்ரோத்தை விட சில பேர் சிம்பிளாக வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக ஷோகேஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஷோகேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியூட். நம்பர் 8, ஹார்ட் ஒர்க்ஸ் ஃபெயில்ஸ். ரொம்ப நாளுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலை நோக்கி தான் போகும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கை அதில் கொண்டு வரதுக்கு பாருங்கள். சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அவங்களோட சில பேர் வந்து ஸ்மார்ட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போவாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக எந்த ஒரு ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கான எஃபர்ட்டை வந்து எடுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வந்துட்டு நம்மளால் க்ரோ ஆக முடியாது. அது ஒரு சர்டைன் லெவலுக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் டூ ஸ்மார்ட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ். நம்பர் 9, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் அசைன் ஆனாலையும் அதில் உங்களோட ஓனர்ஷிப்பும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க. இல்லை அந்த ஒர்க்கு என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன், அது என்னோட ஜாப் ரோலும் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் அசைன் ஆகுதுன்னா அந்த ஒர்க்கில் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கொடுக்க பாருங்கள். ஸோ டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கு உங்களுக்கு அசைன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த டெட்லைனுக்குள்ளே நான் 100% குவாலிட்டியாக தருவேன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க. பட் அது டெட்லைனுக்கு தர முடியாமல் போயிடுச்சுன்னா அது உங்கள் பற்றியான ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். இப்போ ப்ராஜெக்ட்னு ஒரு டெட்லைன் இருக்குன்னா ஒரு ஆவரேஜ் அவுட்புட்டாச்சும் அந்த டெட்லைனில் கொடுங்க, ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிளைண்ட் வந்துட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷோகேஸ் யுவர் ஒர்க் கம்ப்ளீஷன் ஈவன் இஃப் இட் இஸ் அன் ஆவரேஜ். நம்பர் 10, அவாய்ட் அன்னெசரி டாக்ஸ் இன் ஒர்க் என்வரான்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லோட கொலீக்ஸோடையோ நீங்கள் அன்னெசரியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களோட டைமும் ஸ்கில் பண்ணும், உங்களோட டைமும் ஸ்கில் பண்ணும், மற்றவங்களையும் அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஒர்க் பிளேஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ஜாப்குள்ளே ப்ராப்பராக ஃபோக்கஸபிளாக இருங்க. நீங்கள் வந்து கேஃப்டீரியாவோ இல்லை அங்கே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு
பிரேக் ஏரியா இருக்குன்னா அங்கே போயிட்டு உங்களோட ஃபீஸிபிளான ரிலாக்ஸேஷனும் உங்களோட டாக்ஸை வச்சுக்கோங்க. டோன்ட் டூ காசிப்ஸ். ஸோ காசிப்ஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பண்ணுற விஷயம் மற்றவங்களையும் சரி உங்களையும் அது நிறைய இடத்துல ஹர்ட் பண்ணும். ஸோ அவாய்ட் காசிப்ஸ் இன் யுவர் ஒர்க் என்வரான்மெண்ட். அவாய்ட் ஹீட் கான்வர்சேஷன் வித் யுவர் கொலீக்ஸ் ஆர் உங்களோட ஆஃபீஸ் பாஸ்கிட்ட தேவை இல்லாமல் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட ஒர்க் உங்களோட ஹைக்கு இதெல்லாம் கை வச்சதுக்கப்புறம் திங்க் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்குள்ளே உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா உங்களோட டீம் லீடுக்கிட்ட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஷேர் யுவர் நெகட்டிவ்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற உங்களோட நெகட்டிவை வச்சே உங்களை அடிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஈவன் நீங்கள் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட அதில் என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் வந்துட்டு அந்த படத்தில் இருந்துச்சுன்னு தான் பேசுவாங்களே தவிர அந்த படத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்றதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மற்றவங்க உங்களை பற்றி ஒரு இடத்துல பேசும்போது உங்களோட நெகட்டிவ்ஸை தான் நிறைய பேசுவாங்க, உங்களோட பாசிட்டிவ்ஸை கொஞ்சமாக தான் பேசுவாங்க. ஸோ டோன்ட் ஷோகேஸ் யுவர் நெகட்டிவ்ஸ் டு யுவர் கொலீக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தையும் வந்துட்டு உங்களோட கொலீக்ஸோட பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களை பற்றி அவர் பேசுகிறதுக்காக கொடுக்குற கண்டென்ட். ஸோ அவாய்ட். ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா பட் அதை ஷேர் பண்ணுங்கள், பட் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்க பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாபை வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு சேலஞ்சிங் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாபாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட இன்வால்மெண்ட்டையும் அதில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ டேக் அ சேலஞ்சிங் ஜாப். நீங்கள் ஒரு சேலஞ்சிங் ஜாப் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் ஃபேஸ் பண்ணுற இல்லைனா அதில் நீங்கள் கொண்டு வர சொல்யூஷன் ரொம்ப உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி உங்களை அடுத்த லெவலுக்கு அது கொண்டு போகும். ஸோ டேக் ஆல்வேஸ் சேலஞ்சிங் ஜாப். ஓகேவா? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் சம் செட் ஆஃப் பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் எதனா கன்சர்ன்ஸ் இருக்குன்னா கான்டாக்ட் யுவர் ஹெச்ஆர் டீம். நெக்ஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனில் சில எத்திக்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நேர்மையாக நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சினாலையும் அதில் ஒரு நேர்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் நிறைய பேர்கிட்ட வந்து பேசுங்க, பழகுங்க. ரொம்ப அது இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ் கோட். ஸோ ட்ரெஸ் கோடில் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஒரு ஜாப் நேச்சருக்கு போகிறதா இருந்தாலும். ஸோ பர்சனல் அட்டையர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ் கோடை எந்த அளவுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். நிறைய இடத்துல உங்களோட வாய்ஸை வந்து கான்ஃபிடென்ட்டாக ரைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபஷ்னல் கெரியரை நல்லா பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்சனல் குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெட்டர் நல்ல சக்சீட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ ட்ரை. ஆல் த பெஸ்ட். பாய்.